எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். குட். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். அருண் அருண் என்ன சொல்றது, நான் உங்கள ஒருத்த அவ்வளவுதான். வாரணால ஒன்றும் போயிடாதீங்க. I am one among you. I am sharing what a little I am been bestowed with you all happily joyful. நான் பேசுறது உங்களுக்கு ஒரு நன்மையும் சந்தோஷமும் பயக்கும் என்றால் அது என் இருப்பினோட பயனாக நான் கருதுகிறேன். ஓகே, இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரையும் பாக்குறது. அது குருஜியோட வயசு கிடையாது கேட்கறச்சே ரொம்ப அற்புதம். இப்ப ஈவினிங் நான் தான் கிரியா எடுக்கணும், இன்னைக்கும் நாளைக்கும். அது எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த கிரியா எடுக்கிறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஜோஷ், ஒரு உத்வேகம் எனக்கு இருக்கும். பிகாஸ் யூ ஆர் given that badge, that tag, that you are representing the great Sadguru. அந்த பிள்ளைங்களாம் நம்ம ஒரு அம்மா மாதிரி பார்க்கணும். இவர் ஏதோ வழிகாட்டுறது நினைக்கிறேன். அதுக்கு உண்டானது குருஜியோட அற்புதம் தான். You are on a mic behind the mic. That's it. You are playing the role of an instrument. That's it. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு கதையை பார்க்கலாம். சும்மா சித்தர்கள் பார்த்து பார்த்து போர் அடிச்சிட்டு ஃபார் எ சேஞ்ச். ஒரு நகரம், அதுல வந்து ஒரு தெரு, பல வீடுகள் இருக்கு. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், தோழிகள், அப்படியே உயிருக்கு உயிரான தோழிகள், நகமும் சதையும் போல, கண்ணும் மணியும் போல, மணியும் ஒளியும் போல. அவங்க ஒன்னா கோயிலுக்கு போவாங்க, ஒன்னா வருவாங்க. மார்னிங் குட் மார்னிங் சொல்லுவாங்க, குட் நைட் சொல்லுவாங்க. நீ என்ன சமைச்சா, நான் என்ன சமைச்சா சொல்லுவாங்க. உன் பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அது போல ஓயாம ஒட்டிட்டு இருப்பாங்க. இது அவங்க சேர்ந்து கோயிலுக்கு போறச்சு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரே மாதிரி பழகுவாங்க. ஹஸ்பண்ட்ஸும் அப்படிதான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஒன்னா வெளியே ஜாலியா போறது, ஒண்ணு ஹோட்டலுக்கு போறதோ கோயிலுக்கு போறதோ போயிட்டு வருவாங்க. அந்த தெருவிலேயே எல்லாருக்கும் ஒரு மாதிரி, இது என்னடா இவங்க மட்டும் இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க, நம்ம சொன்னா கூட பட்டு போடாம பேசுறாங்க, ஆனா அவங்க அப்படியே பார்த்தா அப்படியே ஒட்டி உரசுறாங்க. அப்ப எப்படி எல்லாருக்கும் கொஞ்சம் என்ன சொல்றது, அது இயல்பு, மனித இயல்பு. அப்படி ஒரு காலத்துல ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, விடி காலையில ஒரு 3-3:30 மணிக்கெல்லாம் பக்கத்து வீட்டுல இருந்து லைட் எல்லாம் எரியுது, ஊதுவத்தி புகை வருது. மற்றபடி நிறைய புரோகிதர்கள்லாம் இல்ல ஆச்சாரியர்கள்லாம் வந்து வேதம் ஓதுறாங்க, மந்திரங்கள் சொல்றாங்க, யாகம் நடத்துறாங்க. இந்த பக்கம் இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பாக்குறான், என்னடா அது லைட் எல்லாம் எரியுது, இன்னும் வாசனையா வடை சொல்ற வாசனை எல்லாம் வருது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நேற்று என்ன நடந்ததுன்னு, இன்னைக்கு என்னன்ட்டு அப்படின்ட்டு அவனுக்குள்ள கொஞ்சம் வருத்தம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே காலையில ஆறுது, குட் மார்னிங் சொல்லல. பக்கத்து வீட்டுல ஒரே விசேஷம், நிறைய அவங்க வரலவங்க போறவங்க எல்லாருமே இருக்காங்க. இவளுக்கு என்னன்னு புரியுது. பாத்தியா, இத்தனை நாள் இப்படி இருந்தா இன்னைக்கு பாரு, அவளுக்கு ஒண்ணு நம்மளை கழட்டி விட்டா அப்படின்ட்டு கொஞ்சம் மனசுல கிளேசம். சரி, இப்படியே இருக்கு. காலையில அவங்க ஹஸ்பண்ட் போய் காஃபி கொடுக்கறச்சு, என்ன இன்னைக்கு குட் மார்னிங் சொல்லலையா அவன் ஃப்ரெண்டுக்கு, என்னன்னா என்னவோ தெரியல, அவ வீட்டுல வந்து விசேஷம் நடந்துட்டு இருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல, எவ்வளவு க்ளோஸா இருக்கும், இது கூட சொல்ல தெரியல. பாத்தியா, இதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸு. அப்போ பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்டு வரலாம், இன்னைக்கு நியூஸ் பாத்தியாயான்னு கேக்குறது. அடுத்த வீட்டுல இவன் ஃப்ரெண்டு கிடையாது. அப்போ இந்த அம்மா சொல்றது, இந்த பொண்ணு சொல்றது கேக்குறான். அட ஏங்க கேக்குறீங்க, அவங்க இப்பெல்லாம் பணம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவங்க கிட்ட, எங்கிட்ட உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுறாங்க, எங்க கிட்ட பேசுறதே இல்லையே. இவளுக்கு இன்னும் சுருக்குன்னு, அது பாத்தியா, பணம் சேர்ந்தாலே இப்படிதான் போல, நட்பு எல்லாம் ஒன்றும் இல்லை போல அப்படின்னு தோன்றது. சரி, அன்னைக்கு எல்லாம் போறது, குட் மார்னிங் சொல்லல, குட் நைட் சொல்றது. சரி, அடுத்த நாள் அவன் குட் மார்னிங் சொல்றான். அந்த ஃப்ரெண்டு குட் மார்னிங் சொல்றா, குட் மார்னிங் அப்படின்ட்டு. உன் குட் மார்னிங் நீயே வச்சுக்கோ, என்ன நடந்தது ஏது நடந்தது சொல்ல உனக்கு வக்கே இல்லை. என்ன உனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லாம ரொம்ப அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி இருந்த, நேற்று ஒண்ணுமே கண்டுக்கல, இன்னும் விசேஷமா தான் பண்ணிட்டு இருந்தேன்,
இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படிங்கிறப்ப இந்த பாரு நான் சொல்ல வரேன், நீ ஒன்னும் சொல்லி தொலைக்காத, போறோம், உன்னை நம்பி ஏமாந்தது போதும், நீ நீயாவே இரு, நான் நானாவே இருக்கேன். அவள் டப்புன்னு போன வைக்கிறது. அவளுக்கு ஒரே வருத்தம், அந்த இந்த பொண்ணுக்கு வெச்சிட்டாலியோடைய மனசுல குறுங்குது, அடே என்ன சொல்ல வந்தாலும் கேட்கலையே. இப்படியே போறது. அன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போறோம், வரியாங்கிறான், நீயே போய்க்கோ, நான் வரல, எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு. அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு, இன்னைக்கு நம்ம நிச்சயம் ஹோட்டலுக்கு போறோம், பிட்சா போறோம், இல்ல டாமினோஸுக்கு போறோம், போய் பிட்சா சாப்பிடுறோம். உன் ஃப்ரெண்ட் ஒரு வாரத்துக்கு கூப்பிட்டு அவன் கூட போலாம், ஒன்னும் சேர்ந்து போலாம், ஒன்றும் தேவையில்லை, வந்தா வாங்க, சொல்ற வேலை செய்யுங்க, பூம் பூம் மாடமா தலையாட்டுங்க, சும்மா நீங்க எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது ஒரே குழப்பமா இருக்குது. சரி வந்துட்டா, இன்னைக்கு டாமினோஸ் பிட்சா போறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க. இந்த கார் போது வருது, பக்கத்து வீட்டு எட்டி பாக்குற, பாத்தியா ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவ கிட்ட போய் நான் என்ன எனக்கு பிட்சா வாங்கிக்கணும்னு கேட்க பாருன்னா, அந்த அண்ணன் என்னன்னு கேள்வி கேட்க பாருன்னா, மதிக்காம போயிட்டாங்களே இவங்க என்று அவளுக்கு சொல்லு. இது போல ஒரு 2 நாள் 3 நாள் 2 பேரும் கிழக்கு பாக்குறாங்க, மேற்க பாக்குறாங்க. இவங்க ஹஸ்பண்ட்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஆபீஸ் குறைச்சு வர்றச்சே என்னடா இன்றைக்கு அப்படியே ஒட்டி வராசிட்டு இருந்தாங்க, நம்மளோட டான்ஸ் போட்டுட்டு இருந்தோம், இன்னைக்கு எங்கடா அப்படி திருப்பாங்க தெரியலடா, எனக்கு கூட என்னவோ நடந்திருக்கு அவனுக்குள்ள, என்ன ஏதுன்னு கேளு. இவன் வந்து சாயங்காலம் கேட்கிறான், என்ன பக்கத்து வீட்டுல அவ்வளவு ஒரு உரிமையோட இருந்து உனக்கு என்ன ஆச்சு, 2-3 நாளா நீ வீட்லயும் சரியா பேச மாட்டேங்கிற, வந்த கோபம் யார் மேல என்ன கோபம் எங்கிட்டயும் பேச மாட்டேங்கிற, குழந்தைங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு விழற, ஒண்ணும் புரியலையே என்ன நடந்தது, இது கூட தெரியாது ஜென்மமா நீங்க இருக்கீங்களே, வாங்கி கட்டிக்கிறது ஆம்பளைங்களை வேலை, அது தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோ, என்னைக்கும் மறக்காதீங்க. எங்கேயோ விசேஷத்துக்கு கிளம்புறோம், ஒரு பட்டு ஒரு அழகா பட்டு புடவை கட்டிட்டு வர்றா, நீங்க கேட்கறீங்க, ஆஹா ஜோரா இருக்கு, அம்பாள் மாதிரி சொல்லிக்கிற, அது விட்டுடுவாங்க. இந்த புடவை நீங்க எப்ப வாங்கி கொடுத்தீங்க ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்கும். செத்திங்க மாவன், நீங்க பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தோமா, கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தோமா, தீபாவளி வாங்கி கொடுத்தோமா, பொங்கலுக்கு வாங்கி கொடுத்தோமா தெரியாது. தெரியுமே, எதுதான் ஞாபகம் வச்சிருக்கீங்க, இதுதான் கேட்டு உருப்படுறீங்க நீங்க. இதையும் நானே சொல்லி தொலைக்க வேண்டியிருக்கேன், வண்டியை எடுங்க என்றப்போ ஒரு நீங்க போறீங்க. இதுதான் எல்லாம் வெவ்வேறுபடி எல்லாருக்கும் நடக்குது. நம்ம என்னைக்கு புடவை வாங்கி வச்ச ஞாபகம் வச்சுப்போம், நம்ம அன்னைக்கு பார்த்து மறந்து தொலைக்கும், பேர் கூட ஞாபகம் வராது, என்ன அக்கேஷன் ஞாபகம். அது நீங்க கேட்கறோம், கேட்ட உடனே சொல்ற, பாத்தீங்களா என்னவோ பெருசா அன்னைக்கு அவங்க வீட்டுல பெரிய விசேஷம் எல்லாம் நடந்தது, அதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல, அப்படியே போயிட்டாங்க, அவ கூட எனக்கு என்ன உறவு, இனிமேல உறவும் கிடையாது, மண்ணும் கிடையாது, நம்ம வேலையை நம்ம பாக்கலாம் அப்படிங்கிறப்ப சொல்லுங்க. அவன் சொல்றான், ஏண்டி போற வருஷம் நீ கஷ்டப்பட்டு கோவிட்ல இருந்து ஆஸ்பத்திரியில இருந்தப்ப உன் கூட யார் இருந்தாங்க, நான் வேலைக்கு போறதுச்சு வர வேண்டுச்சு, உன் குழந்தை அந்த பொண்ணு தானே உனக்கு வந்து கஞ்சி எல்லாம் வச்சு கொடுத்து எப்போ அட்டெண்டரா இருந்து உனக்கு கூடவே இருந்து பாத்துக்கிச்சு, ஓடி ஓடி பாத்துக்கிச்சு. அதுவும் கோவிட் காலத்துல பேஷண்ட் ஒரு இடத்துல இருப்பாங்க, அட்டெண்டர் தனியா இருக்கும், அட்டெண்டர்னு பேர் கூப்பிட்டு லொங்கு லொங்கு லொங்குன்னு ஓடணும், இதெல்லாம் பட்டம் அதெல்லாம் தெரியாது, மறுபடியும் வரணும், உட்கார்ந்த உடனே மறுபடியும் அட்டெண்டர்னு கூப்பிடுவாங்க. அப்படி எல்லாம் பண்ணினா நம்ம குழந்தைங்களையும் அவதானே பார்த்துட்டா, நீ ஏன் வீட்டுல இருந்த, நம்ம 2 பிள்ளைங்களையும் அவதானே ஸ்கூலுக்கு போறது வர்றது எல்லாமே பண்ணினா, அதெல்லாம் மறக்கலாமாடி அப்படி சொல்றப்ப இவளுக்கு கூட தோணுது, அடடா ஆமா அவதான் நமக்கு எல்லாம் பண்ணினா அப்படின்ட்டு, நான் தான் தப்பு பண்ணிட்ட போல, நானும் ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுவான், நீ ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதுதானே, ஃப்ரெண்டுங்கிறியே உரிமையோட திட்ட வேண்டியதுதானே, ஏன் மனசு கவர்மெண்ட் ரூம்னு இருந்த. அந்த வீட்டுல அவன் சொல்றான், என்னடி ஆச்சு உங்களுக்கு 2 பேருக்குமே, 3 நாள் நான் பேசல, என் ஃப்ரெண்டு கேட்டான், என்ன இப்படி சொல்றது, எப்படி நம்ம நெருக்கமா இருந்துட்டு இப்படி பழகலாமோ, நான் வெளியூருக்கு போயிருந்தப்ப அவங்க எல்லாம் உங்களை எல்லாம் பாத்துக்கிட்டாங்க, நான் கேம்ப் போயிருந்தப்ப நம்ம பிள்ளைகளை ஸ்கூல் விடுறது போடுறதுக்கு என் ஃப்ரெண்டு தானே ஹெல்ப் பண்ணான், நம்ம குழந்தைகளுக்கு அந்த பொண்ணு தானே சாப்பாடு எல்லாம் கொடுத்து விட்டுச்சு, அதெல்லாம் மறக்கலாமா அப்படின்றப்ப, இல்லைங்க நான் மறக்கலைங்க, அவன் மேல எனக்கு உயிர், என்னவோ அவன் தான் திடுதுப்புன்னு பேசாம போயிட்டா, என்னாச்சு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறப்ப, இவன் வந்து அடுத்த ஃப்ரெண்டு வருவான் இந்த வீட்டுக்கு வந்து, என்னம்மா தங்கச்சி நீ எப்பவுமே இருப்ப, என்னமாச்சு உனக்கு ஊமன் இருக்கேன்றப்ப, என்ன உங்க வீட்டுல விசேஷம் நடந்த சொல்ல மாட்டீங்களா, அன்னைக்கு காலையில இன்னும் அவ்வளவு விசேஷமா இருந்தது, அடாடாடாடா இதுவாமா, அது எங்களுடைய அத்தை வீட்டுல நடக்கக்கூடிய சிரார்த்தத்துக்கு அங்க இடம் இல்லைட்டு எங்க வீட்டை வச்சுக்கிட்டாங்க, அந்த முன்ன நாள் ராத்திரி தாமா சொன்னாங்க, எல்லாமே ஏற்பாடு பண்ணினதுனால அன்னைக்கு காலையில இருந்து எல்லாத்தையுமே மடி ஆச்சாரத்தோட செய்ய வேண்டியதுனால காலையில 3 மணிக்கு எந்திரிச்சவ ராத்திரி 11 மணிக்கு தான் படுத்தா,
பாவம் அவதமா காலுக்கு நான் தம்மா மருந்து தடவை விட்டேன், கால் வலி கை வலின்னு சொல்லிட்டு இருந்தா. என்னம்மா இதெல்லாம் போய் கோச்சிக்கலாமான்றப்ப, அண்ணன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் விட்டு பேசுறேன்னு. தாராளமா பேசுமா, நமக்குள்ள இந்த ஒத்துமை இருக்கு, என்னைக்குமே போகக்கூடாது, எங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன் நீங்க. அந்த குழந்தை ஆமாமா அண்ணன் நீங்க மட்டும் எங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கீங்க என்றப்ப ஒரு மாதிரி நிதானம் வருது. அடுத்த நாள் என்னமோ ஒரு கல்யாணம், ரிசப்ஷனுக்கு 2 ஃபேமிலியும் போக வேண்டியிருக்கு. இவன் சீக்கிரம் வந்துட்டான் ஆபீஸ்ல இருந்து, க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ், இவன் அண்ணன் பொண்ணு கல்யாணம், இவன் பக்கத்து வீட்டுல இன்வைட் பண்றான், எல்லாரும் வந்துருங்க கண்டிப்பான்ட்டு. சரி நீங்க போங்க வந்து விடுறோம். சிவ முதல்ல போயிடுறாங்க, போயிட்டு ரிசப்ஷன்ல எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப அவன் ஃப்ரெண்டு யார் மேல கோச்சிக்கிட்டாலும் அவன் வரல. உள்ள வந்த உடனே இவளுக்கு வந்து முதல்ல போய் ஃப்ரெண்டுன்னு கட்டிக்கணும்னு ஆசை இருக்கு. ரெண்டாவது ஏன் இவ்வளவு சீக்கிரம் வா, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கணும்னு உரிமை இருக்கு. மூணாவது நீ எல்லாம் போய் நான் சரியா சொல்லிட்டேன், என் மனசுல வச்சுக்காத போய் மன்னிப்பு கேட்கணும்னு இருக்கு, எல்லாமே இருக்கு. இவ ஓடி வர ஃப்ரெண்டு வரதை பார்த்துட்டு, கார்ல இருந்து பார்த்துட்டு உள்ளார ஒரு கொக்கி, நான் தான் கேட்கணுமா, கூச்சமா இருக்கு, எப்படி கேட்கறது அப்படி. அவளும் வர்றா, வந்து ரிசப்ஷன்ல இந்த ரோஜா போட்டு சந்தனம் எடுத்துக்கிறாங்க. இவளை பார்த்துட்டான், பாத்தியா நேற்று அவ்வளவு பேசி கூட நேரம் வந்து ஏண்டின்னு ஒரு வார்த்தை கேட்காம என்னைய முறைச்சு பார்த்துட்டு இருக்கா, இன்னமா மனசுல இது வச்சிருக்கா அப்படின்ட்டு தயங்கி தயங்கி நிக்கணும். அப்போ இவன் ஹஸ்பண்ட் கேட்கிறான், எவன் ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டியே, போய் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது தானே. அது வரட்டும், அதுதானே என்ன கோச்சு திட்டுச்சு, அதுதானே இப்போ வந்து கிட்ட பேசணும், நான் ஏன் பேசணும். இவனுக்கு புரியல, இது என்னடா இது கஷ்ட காலமே. சோ அந்த ஃப்ரெண்ட் அப்படி வர்றா, இந்த ஃப்ரெண்ட் இப்படி போறா, இவன் இப்படி போயிட்டா, அப்படி போயிட்டா. This is a situation which can arise in each and everybody's life. So அந்த ஈகோ எல்லாமே நம்ம புத்தி சொல்லும், இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட். அந்த ஈகோ சொல்லும் அவன் தானே தப்பான்னா, நான் பண்ண. Do not see intention behind others' mistakes. இப்ப 2 சாய்ஸ். Will come close to me. முதல்ல அந்த பொண்ணு அவளை பார்த்தா, 2 என்ன அவதான் இவளை திட்டுது. பார்த்த உடனே குடுகுடுன்னு வந்து கட்டி பிடிச்சிட்டு, ஏண்டி என்ன கோச்சிக்காதடி, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், உன் நிலைமை எனக்கு தெரியாது, உங்க வீட்டுல ஆனது தெரியாது எனக்குன்றப்ப கட்டி பிடிச்சுக்கிட்டு இம்மிட்டு சந்தோஷமா இருக்கும், மனசு சீராயிருக்கும், நிம்மதியா இருக்கும். The stress hormone, the cortisol, the adrenal pumps up that stress hormone into you. There are 2 choices, fight or flight. Either you fight, just ஏண்டி என் மேல கோச்சிக்கிட்ட, அது போல 2 அடி அடிச்சுட்டு, போய் நீ என் ஃப்ரெண்ட் இல்லையா கேட்டுட்டா, the stress hormone gets balanced in your bloodstream. Immediately the toxins leaves away. மனசு நிம்மதியா. அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே அடக்கி வைக்கிறச்ச இன்னும் அது சப்ரஷன் காசஸ் எக்ஸ்ப்ளோஷன். அந்த ஈகோ தான் காரணம். அதுவே அது வரல, யோ வரல, ஏண்டி நான் பார்க்காம இருக்கேன், அன்னைக்கு நிலைமை இப்படி வீட்டுல, அதை தாண்டி சொல்லல, இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கலாமாடி, என் ஃப்ரெண்ட் இல்லை நீ, எனக்கு அவ என் பசங்களெல்லாம் நீ தானே பார்த்துட்டியே, இந்த பொண்ணு கேட்டிருந்தா திங்ஸ் would have been balanced. The choice is yours. சந்தோஷமா இருக்கணுமா, நிம்மதியா இருக்கணுமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. யாரோ ஒருத்தர் ஏதோ சந்தர்ப்பத்தை படுறதால எல்லாமே மாறக்கூடியது. Everything is subject to changes. மாறாதது அன்பம் ஒன்று மட்டும். அதனால நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்துறது நம்ம கிட்ட. அப்புறம் 2 பேரும் ஹஸ்பண்ட்ஸ் வந்து பேசி முடிச்ச உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க, மன்னிச்சு கொடிட்டு வாழறா வாழறா. பிரிந்தவர் மீண்டும் சந்திக்கும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாய் இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி. ஆனா இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போறத பார்த்து அக்கம் பக்கத்துல அவ்வளவு சந்தோஷம். அப்பா 2 பேரும் பாரு கிழக்க மேற்கு இருக்கிற, இப்படியே இருக்கிட்ட கடவுளே அப்படின்னு ஜனங்க. இதுதான் உலகத்தின் இயல்பு. ஆனா இந்த உலகத்துல நம்ம வாழணும். அற்புதமான வரிகள். இல்லாரை கண்டால் வாய் விட்டு சிரிக்கும், இருப்பாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும், இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா, பண்பாடு இன்றி பாதகம் செய்யும், பணத்தாலே யாவும் புரிந்திட நினைக்கும், குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும்,
குணம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும். வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் மையகம் இது தானடா. காமு ஷெரீஃபின் காலத்தால் அழியாத அற்புதமான பாட்டு. உலக இயல்பு இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம், என்னைக்கு மாறாது. குருஜி சொல்லிட்டாரு, சத்திய யுகத்திலிருந்து துவாபார யுகத்திலிருந்து துரியோதனாதிகள் இருப்பாங்க, யுதிஷ்டரும் இருப்பாங்க, கௌரவர்கள் இருப்பாங்க, பாண்டவர்கள் இருப்பாங்க. நீங்க கௌரவர்களா பாண்டவர்களா யோசிச்சுப்பாங்க. பாண்டவர்களாக இருந்தால் அந்த பரமாத்மா நமக்கு சாரதியாக இருப்பார், நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். கௌரவனா இருந்தா நம்ம சொந்த செலவோட தூய்மையா வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ அதனால நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்துறோங்கிறது நம்ம கிட்டதான் இருக்கு. குருஜியோட 5 பிரின்சிபல்ஸ் மறக்கவே மறக்காதீங்க. கல் மேல் எழுத்தாக உங்க மேல என்கிரேவ் பண்ணிக்கோங்க, எட்சிங் உங்களுக்கு நெஞ்சத்துல அப்படியே பதிய வச்சுக்கோங்க. ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். வாழ்க்கையில் ஒன்றுக்கொன்று எதிரான வகையாக தோற்றமளிப்பவை ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல, ஒன்றுக்கொன்று அவை அழகூட்டுபவை. அமாவாசை பௌர்ணமி இருந்தா அந்த பின்னணி இருட்டா இருக்கணும், அப்பதான் அந்த வெளிச்சம் பௌர்ணமியுடைய அழகு ஜொலிக்கு. ஒரு சிகப்பு ரோஜா இருந்தா பச்சை இலைகள் தான் அதன் அழகை கூட்டுகிறது. ஆண் பெண் என்று ஆப்போசிட் செக்ஸ் இருந்தா கூட அவை ஒன்றில்லாமல் ஒன்று இயங்க முடியாது. இதெல்லாம் தான் the opposite values are complementary to each other. Accept a person as he is, accept the situation as it is. Do not be a football of others' opinion. அவ செஞ்சிருப்பா பாரு, உன் கூட எவ்வளவு ஒட்டிட்டு இருந்தா பாத்தியா, நீ உன்னை தூக்கி போட்டா, அவளெல்லாம் போய் நம்பிட்டு இருந்திய, நான் இல்ல உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு, எப்போ உன்ன நினைச்சிட்டு இருப்பேன், பேசி பசப்பு கூடிய வார்த்தைகள். You have to be aware of things and do not see intention behind others' mistakes. நம்ம எத்தனை பேரை பிராக்டிகலா பார்த்திருக்கோம். நடந்து போயிட்டு இருப்போம், உங்க ஃப்ரெண்ட் எப்போ மார்க்கெட்ல பார்ப்பீங்க, ஏய் குட் மார்னிங் அப்படிங்க, அவன் கண்டுக்காம போயிட்டு இருப்போம். பாத்தியா குட் மார்னிங் விஷ் பண்ணி விட, விஷ் பண்ண மாட்டேங்கிறா அப்படி நினைக்காதீங்க. அவனுக்குள்ள எவ்வளவு சூழல், அவனுக்குள்ள எவ்வளவு வேதனைகளோ, எவ்வளவு அனுபவங்களோ, அவனை பத்தி நல்லா தெரிஞ்சவன் நீ அந்த மாதிரி நினைக்க கூடாது. இது 2வது முக்கியம். 3வது, நம்முடைய இதெல்லாம் நம்ம நிம்மதியை காப்பாத்திக்கிறது. அப்பதான் நம்ம பிராணா குறையாம இருக்கும். கடைசியில பிரசன்ட் இஸ் இன்னெவிட்டபிள். வாழ்க்கையில் நடக்கக்கூடியது நடந்துதான் தீரும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமாக இருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். துக்கமாக இருந்தால், வேதனையாக இருந்தால், அதன் மூலம் நமக்கு என்ன படிப்பினை கிடைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். படிக்க சோதனை கற்க சோதனைகளையும் வேதனைகளையும் சாதனைகளாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றக்கொள்ளக்கூடிய துணிவும் நமக்கு வர வேண்டும். போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும். ஏற்றதொரு கருத்தை என் மனம் எடுத்துரைத்தால் எவர் வரினும் நில்லேன் என்று கண்ணதாசனுடைய அற்புதமான வரி. இதுதான் இந்த பாட்டு ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாரை கண்டால் வாய் விட்டு சிரிக்கான். பாராடே பாரு, பிச்சைக்கார மாதிரி போயிட்டு இருக்கான், இவனுக்கு எல்லாம் எதுக்கியா ஒரு வீடு, ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க. இருப்பவன் கண்டால் அது இல்லாரை கண்டால் வாய் விட்டு சிரிக்கும், இருப்பாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும். பாடுறாப்பா, அவனுக்கு மட்டும் எத்தனை கார் வச்சிருக்கிறான், பங்களாவா இருக்குது, என்ன பழப்பா தெரியலப்பாவா, என்னடாப்பா இப்படி வாழ்ந்துட்டு இருக்காண்டப்பா. இல்லாது கேட்டால், அவசரமா பணம் தேவைப்படுதுங்க, இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும். ஏயா உன்கிட்ட இல்ல, என்கிட்ட இப்ப இல்லையப்பா சாரி. இருப்பவன் கேட்டால் நடிப்பெனம் இருக்கும். எங்க நம்ம கேட்டுடுவோமோன்ட்டு என்கிட்ட இல்லைன்னு நடிக்கிறான். பண்பாடு இன்றி பாதகம் செய்யும். பார்த்துக்கிட்டே இருக்கணும், யாரு ஒண்ணும் பேசுற, யாரு பொய் பேசுற, யாரு ஏமாத்துறான் தெரியாது. பணத்தாலே யாவும் புரிந்திட நினைக்கும். பணம் இருந்தா எல்லாமே சாதிக்கல. குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும். ஒரு குடும்பம் 2 பட்ட கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அது போல இந்த உலகம் அப்படிதான். குணம் மாறி நடந்தே குடும்பத்தை அழிக்கும். அது போல வாழ்க்கையில வாழ்க்கை உலகத்தின் இயல்பு இதுதான். ஆனால் அதையும் மீறி நாம் எப்பவுமே அற்புதமாக சாட்சியாக வாரிகள் அந்த லவ் ஆல் சர்வ் ஆல். நிச்சயமாக அன்பினுடைய உயர்வை உங்களுக்குள் இருக்கு. சிவசூத்ரா என்னது? முதல்ல நிவிருத்தி கலா, பிரதிஷ்ட கலா, வித்யா கலா, சாந்தி கலா, சாந்தி அதீத கலா. அந்த நிவிருத்தி கலாங்கிற விதைய சிவபெருமான் அந்த ஆதி புருஷன் நமக்குள்ள விதைச்சிட்ட. நீங்க எவ்வளவு சுகத்தை அனுபவிச்சாலும் முழுமை கிடைப்பதில்லை. அதுதான் நிவிருத்தி கலா. என்னடா எவ்வளவு சந்தோஷமா இருந்தா கூட எங்கேயோ ஒண்ணு இடிக்குதே,
அந்த பூரணத்துவம் இல்லாத வாழ்க்கை. இதுல என்னவோ ஒண்ணு குறையுது, என்னவோ ஒண்ணு குறையுது. பிரதிஷ்ட கலா. அப்ப நான் யார்? உண்மையான சுதந்திரம், உண்மையான இன்பம், உண்மையான ஆனந்தம் கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? தட் டேக்ஸ் இட் டு சுத்த வித்யா கலா. அப்படி எது உண்மை, எது நிஜமான அறிவு? அதுக்குள்ள அப்படி போக போக சாந்தி கலா. உங்களுக்கு தெரியாம சாந்தி வரும். அதுவே அதிகமாகும் பொழுது சாந்தி அத்தித்த. இது இறைவன் வகுத்த வழி. வல்லான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் இருக்குது. அற்புதமான வள்ளுவரின் வார்த்தைகள். வல்லான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் துய்த்தல் இருக்குது. என் ஃப்ரெண்ட் ரொம்ப அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. அவர் பெரிய வக்கீல். அவர் திடீர்னு அவங்க மனைவி இறந்துட்டாங்க. ஓன்னு கையை பிடிச்சிட்டு, சார் நிறைய சம்பாரிச்சேன், இருந்த வரைக்கும் என் பொண்டாட்டியை பார்த்துக்கல நான், இப்ப திடீர்னு போயிட்டு இப்பதான் சார் அருமை தெரியுது. என் கையை பிடிச்சிட்டு குலுங்கி குலுங்கி எழுத. அவருக்கு வந்து அப்ப அந்த பெரியவருக்கு 75 வயசு. அப்ப ஐ வாஸ் அரௌண்ட் 70. நான் சொன்னேன், சார் யாருக்கு என்ன நடக்குது தெரியல. நீங்க வேலை வேலை அவர் 70 வயசு வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். வக்கீல், லாயர், சிவில் லாயர். சார் இருந்த வரைக்கும் மனசுக்குள்ள ஏதோ குறு இருந்தது சார். நீங்க வேணும்னு பண்ணலீங்க, உங்க மனைவி வேலையை தெரியாம ஓடிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போகுது, சரியா போகுது. அவர் சொன்னதுதான் இந்த திருக்குறள். அவர் சொல்லுவார், வல்லான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும். சார் 2 வீடு வச்சிருக்கேன், 3 கார் நிக்குது, கேட்டா கூப்பிட்டா 6 வேலைங்க இருக்காங்க, ஆனா அதைய பொண்டாட்டியோடு சேர்ந்து அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல சார். அதனால்தான் எப்பவுமே சொல்லுவேன், அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நடந்தது இதுதான். பெரிய டாக்டர், அவருடைய மனைவி, அவங்க மனைவியுடைய அண்ணன், அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் மதுரையில, இவர் இருக்கிறது சென்னை. அவர் வந்து எல்லாருக்கும் பத்திரிகை வச்சாரு, திரும்பி போயிட்டார். இந்த பொண்ணுக்கு தையா தக்கான்னு குதிக்குது. டாக்டர் ஃப்ரெண்டு தான், யோகா ஸ்டூடெண்ட் தான். அவன் வந்தா, சார் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கா சார், நீங்க புத்தி சொல்லுங்க சார். அந்த பொண்ணு, அம்மா என்னம்மா இது கோவிச்சுட்டு, அவன் அண்ணன் ஜி அவர் இவ்வளவு தூரம் வந்தார் சென்னைக்கு, என் வீட்டுக்கு வந்து பத்திரிகை கொடுத்தார், நேரம் எல்லாம் போயிட்டா, எல்லாரையும் கூப்பிட்டாரு. அம்மா சமய சந்தர்ப்பம் எப்படி இருக்கும் அதுல உங்களுக்கு தெரியாது. அவன் என் அண்ணன் சரிதான், அவன் பொண்டாட்டி சரியில்லை, அவன் எதனா வத்தி வச்சிருப்பான். அதனாலதான் அவன் நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டான், என்னை ஒதுக்கிட்டு போயிட்டான். அப்புறம் 2 பேரையும் கூப்பிட்டேன், நிச்சயமா நீ கல்யாணத்துக்கு போயிட்டு தான் வரணும், என் மேல உள்ள மரியாதை இருந்ததுன்னு மதிச்சுட்டு போயிட்டு வாங்க, இல்லாக்கிட்ட உங்கள்கிட்ட பேச மாட்டேன். அந்த பொண்ணு இல்ல ஜி போயிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறமா என் காலில் விழுந்து நமஸ்கரிட்டேன். ஜி நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டு. நாங்க மண்டபத்துக்கு போக போக எங்க அண்ணன் ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. தங்கச்சி உன் வீட்டுக்கு வந்து பத்திரிகை வை கட்டி கூட எவ்வளவு பெரிய மனசோட வந்த, நீ தாண்டி தேவத்தை, எனக்கு வந்தாண்டி வர்றப்ப ஜுரம் வந்துடுத்துடி, அப்படியே கார்ல திரும்பி வந்துட்டேன், அதனால தாண்டி வரல, அதை பொருட்படுத்த வந்திருக்கே, நீ தேவத்தடி கண்ணுன்ட்டு என்னை பக்கத்திலேயே வச்சு எனக்கு ஊட்டி விட்டாரப்பான்ட்டு நான் சந்தோஷப்பட்டேன். இது நடந்தது வாழ்க்கையில 2 வருஷம் முன்னாடி. அது போல ஒருத்தருடைய நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒண்ணு முன்னப்பன் ஆகுதுங்கிறதுனால அவங்கள ஒதுக்காது, தவறு. டூ நாட் சி இன்டென்ஷன் பிஹைண்ட் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ். எல்லாருமே மனித வாழ்க்கை 5 பொறிகளால் தான் நம்ம வாழ்ந்துருக்கோம், அதுவே நிஜம் ஆகிவிட. அதனால அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், முக்கியமா உங்க குடும்பத்துக்கு, குழந்தைகளுக்கு முக்கியத்துவம். The closest circle is your wife and the children. They are there, the first pulse of your heart. Next is your relatives. எல்லாம் இருக்கலாம், குறைகள் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அதில் நிறைகளை கொண்டு குறைகளை மன்னித்து சந்தோஷமா இருக்கு. மன்னித்து கூட கிடையாது. You are, who are you to forgive it? Forget it. That's it. Forgiving is human. Forgetting is divine. Always forget it. It's okay. It's okay. It's okay. So what? So what? So what? இருங்க, வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். யாருக்கு பிரயோஜனமோ இல்லையோ, நம்ம பிராண சக்தி குறையாது. நம்ம சொல்றதை சொல்லிட்டோம், அது எடுத்துக்கிறது அவங்க எடுத்துக்கணும். அந்த மாதிரி வாழ்ந்தாங்க, நமக்குள்ள நிம்மதி இருக்கும், நமக்குள்ள சந்தோஷம். கதை நல்லா இருந்ததா? தம்ஸ் அப். அப்பதான் பார்ப்போம் ரியாக்ஷன். பார்ப்போம். வெரி குட். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் எந்தூசியாசம். சந்தோஷமானுங்க, ஆனந்தமானுங்க, அற்புதமான வாழ்க்கை கிடைத்தற்கரிய எனது பிறகு இதை நாம வீணடிக்க கூடாது. தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ்.
Very good. இன்னைக்கு குருஜி கோயம்புத்தூர் போறார். நிவி போய் பார்க்க போறது. நிவி புவனா 2 பேரும் போய் பார்க்க போறோம். இந்த hang out. கோயம்புத்தூர் நீ நேரா போகும். அவர் ஃபீல்ட்ல இருந்தாலேயே so many karma will get burned. பிராக்டிகலா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பக்கத்துல போய் பார்க்கணும்னு இல்லை, அவர் தொடரணும்னு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. If you are present in the energy field of Guruji, your karmas will be burned. பிராக்டிகலா பார்த்தோம். அதனால never miss the opportunity. ஒரு சத்குரு நம்மளை நாடி வர்றதுங்கிறது கஷ்டம். நம்ம கோவிலுக்கு போய் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை தரிசிக்கிறோம். ஆனால் எதுக்காக ஊர்வலம் வர்றாங்க? சுவாமி ஊர்வலம் வர்றது, அவங்க நமக்கு வந்து தரிசனம் தர்றாங்க. அது போல நம்ம வீட்டை தேடி வர்றச்ச நம்ம அதை மதிக்கணும், மரியாதை தரணும். தட்ஸ் ஆர் பவுண்ட் அண்ட் டியூட்டி. இல்லாட்டி நஷ்டம் நமக்கு தான். நம்ம உருப்படணும்னா நம்ம தான் வழியை தேடிக்கணும். பசிச்சா நம்ம தான் சாப்பிடணும். அம்மா வேணா சாப்பாடு செஞ்சு வைக்கலாம், ஆனா சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியும் நமக்கு. The choice is always yours. No Sadguru will demand. Sadguru will only participate and clear your doubts. Jai Gurudev. Jai Gurudev. நாளைக்கு கிளாஸ் 11 o'clock. Thank you. End பண்ணிட்டுமா சார்? Jai Gurudev. Thank you. Jai Gurudev. Jai Gurudev.